இந்த காலை வேளையில உங்க ஆத்துமா கர்த்தரை நோக்கி துதிக்குதா? இல்லை உங்க ஆத்துமா உங்களுக்கு நடக்கிற தோல்வி, உங்களுக்கு நடக்கிற மற்றவங்க உங்களை திட்டினதோ, உங்களை சொன்ன காரியமே உங்கள் உள்ளத்தில் உடச்சி உடச்சி அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா? தேவையில்லாத காரியத்துக்காக உங்கள் மனதில் இருக்கிற சந்தோஷ சமாதானத்தெல்லாம் இழந்துட்டு இருக்கீங்களா? எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் பாருங்க, தாவீதினுடைய சங்கீதம் 42வது அதிகாரம் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, ஏன் சோர்ந்து கவலைப்பட்டு பாரப்பட்டு ஆத்மா துக்கத்தோடு இருக்கணும்? அப்படி செய்யாதீங்க. அதனால பயன் இல்லை. மனுஷன் உங்க முகத்தை தான் பார்க்கிறார், தேவன் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தேவனை துதிங்க. இந்த காலை வேளையில் துதிங்க, துதிச்சு மகிழ்ந்து இந்த நாளின் வேலையை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.